என்ஜினியரிங் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சந்தேகங்கள்ல ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஜினியரிங் காலேஜில் நம்ம சேர போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம். ஸோ கல்லூரிகளுக்கு நாம நேரடியா போய் பார்க்கணுமா? என்ஜினியரிங் காலேஜஸ்லலாம் நம்ம நேரடியா போய் பார்த்தா தான் நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்குமா? அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள்கிட்ட உண்டு. ஒரு காலத்தில பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் எங்கே இருக்குன்னே தெரியாது. அட்மிஷன்லாம் போட்டு முடிச்சுருவோம். அப்புறம் தான் கல்லூரிய தேடி போயி, ஓ! இங்க தான் இருக்கா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் டே தான் நம்ம வந்து கல்லூரிக்கு போவோம். நானெல்லாம் இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள உள்ள என்டர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அப்படித்தான். கல்லூரி எங்க இருக்கு, அந்த ஊர் எங்க இருக்குன்னே கூட தெரியாது. அந்த மாதிரி தான் கல்லூரிக்குள்ள என்ஜினியரிங் காலேஜஸ்க்குள்ள போக நேர்ந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. மீடியா இருக்கக்கூடிய கண்டிஷன்ல எந்த ஏரியாவுல காலேஜ் இருக்கு, அதுக்கு எப்படி போறது, என்ன கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு, அந்த இடத்துல அதனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இருக்கு, உள்ளுக்குள்ள லேப் வசதி என்ன இருக்கு, பிளேஸ்மெண்ட் என்ன இருக்கு, எல்லாமே வந்து ஆன்லைன்ல உங்களுக்கு வந்துருது. ஆனா இத நம்ம முழுசா நம்ப முடியுமா? கண்டிப்பா முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன்னா, நமக்கு ஆன்லைன்ல காட்டப்படக்கூடிய எல்லா விஷயமும் அங்க இருக்குமா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நம்ம வீடியோ மூலியமா ஒரு ஆங்கிள்ல வச்சு வீடியோ, ஃபோட்டோ எடுக்கிறது மூலியமா பிரம்மாண்டமா ஒரு விஷயத்த வந்து நம்மால காட்ட முடியும். நேர்ல போனா மட்டும் தான், அந்த கல்லூரி எப்படி இருக்கு? அங்க வசதிகள் எப்படி இருக்கு? உண்மையிலேயே அவங்க சொல்ற மாரி நடந்துக்கிறாங்களா? மாணவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் கிடைக்குது? எல்லாத்த பத்தியும் நேரடியா போகும்போது தெரிஞ்சுக்க முடியும். அ எல்லா கல்லூரிகளுக்கும் நாம போக முடியுமா? 400 சொச்சம் கல்லூரிகள் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு அப்ராக்ஸிமேட்டா தெரியும். ஸோ, இதுக்கு வாய்ப்புள்ள கல்லூரிகள் எது எது? நாம ஆசைப்படக்கூடிய கல்லூரிகள் எது எது? அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ, அதுல ஒரு குறிப்பிட்ட சில கல்லூரிகள தேர்ந்தெடுத்து, அந்த கல்லூரிகளுக்கு நேரடியா நாம வந்து கண்டிப்பா இப்பவே விசிட் பண்ணி வைக்கலாம். ரிசல்ட்டுக்கு முன்னாடியே சில கல்லூரிகள விசிட் பண்ணிட்டீங்கன்னா, ரிசல்ட்டுக்கு அப்புறம் உங்களோட அ கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சிரும். ஸோ, அந்த டைம்ல இன்னும் சில கல்லூரிகளுக்கு நீங்க நேர்ல விசிட் பண்ணலாம். அப்போ உங்களுடைய கல்லூரி விசிட்டோட எண்ணிக்கை அதிகமாகும். ஒவ்வொரு கல்லூரிக்கு போகும்போதும் உங்களுக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும். அந்த கல்லூரியில என்ன விஷயம் இருக்கு? அங்க என்ன சொல்லி தர்றாங்க? அங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கான ஸ்பெசிலிட்டீஸ் என்ன இருக்கு? உண்மையிலேயே ஃபாரின் லாங்குவேஜ் எல்லாம் கத்து தர்றாங்களா? சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் எல்லாம் இருக்கா? பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு உண்மையிலேயே ட்ரெய்னிங் தர்றாங்களா? பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுன்னு அவங்க வந்து அ அ டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறதெல்லாம் நிஜம்தானா? லேப் வசதியெல்லாம் இருக்கா? மெஸ்ஸில அவங்க சொல்ற மாரி தான் சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்களா? ப்ரொவைட் பண்றாங்களா? ஹாஸ்டல் ரூம் இப்படி தான் இருக்கா? இங்க வந்து ஃபீஸ் சொன்ன மாரி வசூல் பண்றாங்களா? புத்தகம் தர்றாங்களா? லேபுக்கு நல்லா சொல்லி தர்றாங்களா? அ க மேல ஹையர் ஸ்டடிக்கு எவ்வளோ பேர் போயிருக்காங்க? நல்ல நல்ல கம்பெனிகளுக்கு எப்படி போறாங்க? அங்க லெக்சரர்ஸ், புரொஃபசர்ஸ் வந்து ஸ்டூடண்ட்ஸ எப்படி நடத்துறாங்க? மேனேஜ்மெண்ட் என்ன மாரி அந்த நிறுவனத்த, கல்வி நிறுவனத்த மேல கொண்டுகிட்டு போறதுக்கு முயற்சி பண்றாங்க? எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நெறைய கல்லூரிகள்ல நீங்க இதையெல்லாம் பார்க்கும்போது, உங்களுக்கான சாய்ஸ நீங்க ரொம்ப ஈஸியா செலக்ட் பண்ண முடியும். உங்களால வந்து எனக்கான கல்லூரி இதுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால கல்லூரிக்கு வாய்ப்பு கிடைச்சா இல்ல, வாய்ப்ப ஏற்படுத்திக்கிட்டு நாம நேரடியா விசிட் பண்றது வந்து கண்டிப்பா என்ன பொறுத்தவரைக்கும் நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதன் மூலியமா கல்லூரி பத்தின அனுபவம், என்ஜினியரிங் கல்லூரிகள்ல என்ன கிடைக்குதுங்கிறதும், நாம அந்த கல்லூரிகளுக்கு எந்த அளவுல தயாராக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கல்லூரி கட்டணம் உட்பட பல விஷயங்கள நம்ம நேர்ல போகும்போது தான் ரியலா தெரிஞ்சுக்க முடியும். நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கட்டணம் ஒண்ணா இருக்கும். ஆனா ரியலா அவங்க கலெக்ட் பண்ற கட்டணம், மறைமுக கட்டணம் எல்லாம் நெறையா அ கூடுதலா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி கட்டணங்கள் மறைமுகமா நமக்கு விதிக்கப்பட்டது, இதில காட்டுறத விட கூடுதலா இருக்கு அப்படின்னா, அங்க போயி நம்ம அந்த ரியல் ஃபீஸ தெரிஞ்சுக்கும்போது, நம்மால அது முடியுமா? முடியாதா? அப்படி முடியாதுன்னா, அதுக்கு வேற என்ன ஏற்பாடு பண்ணிக்க முடியும்? அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்மால யோசிக்க முடியும். ஸோ சில பேர்த்துனால ஹாஸ்டல்ல தங்கி படிக்க முடியாது அப்படின்னா, அதனோட நியரஸ்ட் பகுதியில தங்கி படிக்கிறதுக்கான என்னென்ன வசதிகள் இருக்குது? அப்படிங்கிறத வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பும் மாணவர்களுக்கு அமையும். இத விட மிக முக்கியமான விஷயம், சில கல்லூரிகளுக்கு வந்து போக்குவரத்து வசதிங்கிறது அவ்வளவு எளிமையானதா இருக்காது. இந்த நகரத்திற்கு இந்த நகரத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லுவாங்க கல்லூரிய. ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கான்னு கேட்டா, கோயம்புத்தூர்லேருந்து எங்கேயோ பல கிலோமீட்டர் தொலைவில அந்த கல்லூரி இருக்கும். அப்போ நம்ம என்ன நெனச்சுக்கிட்டு போவோம் அப்படின்னா, கோயம்புத்தூர்னோனே உடனே போய் இறங்குனோனே பஸ் இருக்கும். அப்படியே போய் இறங்கி போயிரலாம் அப்படிங்கிற மாரியெல்லாம் நெனப்புல போகும். ஆனா அங்க பஸ்ஸு அ ரொம்ப நேரத்துக்கு ஒருக்கா பஸ்ஸு கூட இருக்காது. அந்த மாதிரியான சூழல் வந்து நீங்க மட்டும் இல்ல, சில டைம் உங்களோட பேரண்ட்ஸ் வர வேண்டி இருக்கலாம். அவங்களுக்கும் பெரும் சிரமத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தும். விடுமுறைக்கெல்லாம் நீங்க வீட்டுக்கு வர்றது வந்து மிகப்பெரிய அ ஒரு கொடூரமான சூழல ஏற்படுத்தும் அப்டின்னே சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு, அந்த கல்லூரி எங்க இருக்கு அப்டின்னு தெரிஞ்சுக்கிறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதனுடைய போக்குவரத்து, அப்படி போக்குவரத்து வசதி இல்லைன்னா, கல்லூரி ஏதாவது ஏற்பாடு செஞ்சு தர்றாங்களா? இது எல்லாத்தையுமே நம்ம வந்து முன்கூட்டியே கல்லூரிக்கு போறது மூலியமா மட்டும் தான்
தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வெறும் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் பார்க்குறதோ அல்லது அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பார்க்குறது மூலியமாவோ இதையெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்கவும் முடியாது, உணரவும் முடியாது. ஸோ கல்லூரி விசிட் பிஃபோர் ஜாயினிங் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னே சொல்லுவேன். அது அரசு கல்லூரிகளாக கூட இருக்கலாம். தனியார் கல்லூரிகளுக்கு தான் நம்ம போய் பார்க்கணும்னு இல்லை. நம்முடைய கட் ஆஃப் மார்க்கு அரசு கல்லூரிகள் கிடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அரசு கல்லூரிகளுக்கும் போய் பார்க்கலாம். நம்முடைய பொருளாதார நிலைமை கொஞ்சம் அரசு கல்லூரிகளில் படித்தா தான் பொருந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற சூழலாம் இருந்ததுன்னா நீங்கள் அரசு கல்லூரிகளுக்குமே விசிட் பண்ணி பாருங்கள். தனியார் கல்லூரிகளுக்கு மட்டும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியமில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது மூலிமா ஓகே எனக்கு இந்த காலேஜ் வந்து பொருத்தமானது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். அதுபோலவே அங்கே போகும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸையும் சில கல்லூரிகளில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம். அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்னவெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க, என்னென்னவெல்லாம் ப்ளஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த ஸ்டாஃப் மூலியமாகவோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள சந்திக்கிறது மூலியமாகவோ உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையிலேயே அந்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு இருக்குது, நீங்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியும், உங்களால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும், இது மாதிரியான தகவல்களை எல்லாம் நீங்கள் கல்லூரி விசிட்டில் டெஃபினட்டாக தெரிஞ்சுக்க முடியும். இன்னும் சில கல்லூரிகளில் வந்து அவங்களுடைய லேப் வசதியெல்லாம் எப்படி இருக்குது, லைப்ரரி வசதி எப்படி இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கெல்லாம் வெளியே போகிறாங்களா, ப்ராஜெக்ட் எங்கே பண்ணுறாங்க, இன்டர்ன்ஷிப் எங்கே பண்ணுறாங்க, இந்த மாதிரியான தகவல்களையும் நம்மளால் திரட்ட முடியும். ஏன்னா இன்றைக்கி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அல்லது இன்டர்ன்ஷிப்பாக இருக்கட்டும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. மிக முக்கியமாக ப்ராஜெக்ட்டுக்கு அந்த கல்லூரியில் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா சில கல்லூரிகளில் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் கிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இதை வாங்கி கொண்டுக்கிட்டு வந்து அப்படியே அந்த கல்லூரியில் கொடுத்துருவாங்க. வைவா நடத்தி மார்க் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம நேரடியாக போய் செய்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்காது. நான் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய காகித ஆலையில் நேரடியாக இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் செஞ்சேன். அது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்னோடய பேட்சில் நிறைய பேர் வந்து கிட்ட வாங்கி அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி வைவாவெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. பட் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கம்பெனிக்கு போனது அந்த மாதிரியான விஷயமெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அது மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கல்லூரியில் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிறதையெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். உங்களோட பேரண்ட்ஸை நீங்கள் கூட்டிக்கிட்டு போகும்போது அவங்களுக்கு அதில் ஒரு மன திருப்தி இருக்கும். நம்முடைய பையன் நம்முடைய பொண்ணு இந்த மாதிரி கல்லூரியில் தான் படிக்க போகிறாங்க அப்படின்னு தெரிய வரும்போது அவங்க நம்ம பையனை நல்ல கல்லூரியில் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தியோட உங்களை அனுப்பி வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் என்னென்ன கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோ அதில் ஒரு 10லேருந்து 15 கல்லூரி வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணிடுறது பெட்ரு. ஏன்னா உங்களுக்கு இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மேல தான் ரிசல்ட் வருது. ஜூன், ஜூலை மினிமம் 4 மாதம் இருக்குது. மாதத்துக்கு 5 கல்லூரின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நீங்கள் பொறுமையாக ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ஒவ்வொரு ஊருக்காக போய் செக் பண்ணிவிட்டு வந்தால் கூட மாதத்துக்கு 5ன்னு வச்சுக்கிட்டா கூட 4 மாதத்துக்கு 20 கல்லூரிக்கு நீங்கள் விசிட் பண்ண முடியும். டெஃபினட்டாக அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும் டெஃபினட்டாக. ஸோ இந்த தகவலை ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோக்களுக்காக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.